காற்றே வா இதை எழுதுனது பாரதியார். நூல்வெளி பார்த்துட்ருக்கோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திர கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். இது இம்பார்ட்டண்டான லைன்ஸு. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது ரெண்டுமே காவியம். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது ரெண்டுமே காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். குழந்தைகளுக்கான பாடல்களை கொடுத்தவர் யார்? பாரதியார். இந்தியா சுதேசமித்ரன் ரெண்டுமே இம்பார்ட்டண்டானது. இந்தியா சுதேசமித்ரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பாரதியாரை சொல்கிறோம். பாட்டுக்கொரு புலவன் பாரதியாரை சொல்கிறோம். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. எல்லாம் சரி, அது என்ன வசன கவிதை? இந்த வசன கவிதைனா என்ன அப்படின்றது தான் கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படும். அதாவது யாப்புக்கட்டுகள் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு எகெயின்ஸ்டாக உருவாக்கப்படுறது தான் வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் நம்மளால் இணைக்க முடியுமா? உரைநடைன்றது பேச்சு வழக்கில் இருக்கும், அதாவது ஒரு உரையாற்ற மாதிரி இருக்கும். கவிதைங்கிறது உணர்ச்சி பொங்க ஒரு செய்யுள் வடிவம் மாதிரி சொல்லலாமா, அந்த வடிவத்தில் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா சில யாப்புக்கட்டுகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதுக்கு அப்பாற்பட்டு எழுதுனது தான் வசன கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வசன கவிதையை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதுவே ப்ரோஸ் பொயட்ரி அப்படி இல்லைன்னா ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. பாரதியார் கொண்டு வந்த இந்த வசன கவிதை தான் புதுக்கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, புதுக்கவிதை எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம போக போக படிப்போம். அந்த வடிவம் உருவாக காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா வசன கவிதைனா என்னென்னு? நெக்ஸ்ட்டு அந்த பாட்டை பார்ப்போம். பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்குறோம். மயலுறுத்து அப்படின்னா என்னென்னா மயங்க செய். மயலுறுத்து அப்படின்னா மயங்க செய். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. பிராணம் அப்படின்னு சொல்லுவாங்க, படத்துலலாம் கேட்டிருப்பீங்க, பிராணனை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா. பிராணன் அப்படின்னா உயிர் வலி, அதாவது மூச்சு காத்திருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா சீரா. ஓகே. காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. பாரதியார் என்ன சொல்கிறாரு? காற்றை வரவேற்கிறாரு. மகரந்த தூளை சுமந்துக்கிட்டு வரக்கூடிய அந்த மனதை மயலுறுத்துகின்ற, அதாவது மயங்க செய்கிறன்னு பார்த்தோம். மயலுறுத்துகின்ற அப்படின்னா மனதை மயங்க செய்கிற மாதிரியான ஒரு இனிய வாசனையோடு வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. அதாவது இலைகள் மேலே மோதிக்கிட்டு வர, நீரலைகள் மேலே உரசிக்கிட்டு வர, அப்படி வரும்போது ஒரு பிராணரசம், அதாவது ஒரு உயிர் வலி, அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதை கொண்டு எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. உயிர் நெருப்பு, அதாவது அவரோட உயிரை சொல்கிறாரு. உயிர் நிலைச்சி இருக்கிறதுக்காக நீ நல்லா வீசு. அதாவது காற்று இருந்தால் தானே நம்மளால் சுவாசிக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல அவர் கவிதையாக அப்படி சொல்லியிருக்காரு. சக்தி குறைந்து போய் அதை அவித்து விடாதே. அதாவது காற்று கம்மியாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு அடித்து நம்ம இறந்து போயிடுவோம் இல்லையா. ஸோ சக்தி கம்மியாக இருந்து, அதாவது ஆக்சிஜன் கம்மியாக இருந்து என்னை அழிச்சிடாத. பேய் போல் வீசி அதை மடித்து விடாதே. அதுக்குன்னு பலத்த அளவுக்கு நீ எனக்குள்ளே வந்துடாத. மெதுவாக நல்ல லயத்தோட நெடுங்கால நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறேன், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம்,
உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காற்றுக்கு கூட வந்து ஒரு கவிதையை வந்து படைச்சிருக்காரு நம்ம பாரதியார். இது எல்லாமே பாரதியார் கவிதைகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம் அவரோட காற்று அப்படிங்கிற தலைப்பிலான வசன கவிதையிலிருந்து ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. அவ்வளோதான், இந்த லெசனில் பெருசாக எதுவும் கிடையாது. ஃப்ரீ வேர்ஸ் அப்படிங்கிறது என்ன, வசன கவிதைனா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்டானது. இதை தவிர லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் கூறுக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 3 மட்டும்தான் இருக்குது. இது மனப்பாடம் பண்ணுறது நமக்கு கஷ்டம் கிடையாது. மற்றபடி இந்த பாட்டை வந்து நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சு நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைன்ஸை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அந்த லைன்ஸை படிக்கும்போதே பாரதியார் கவிதை காற்று அப்படிங்கிற இந்த வசன கவிதையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சு போயிடும். மற்றபடி இந்த லெசனில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. புக் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே ஒரு கவிதை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, திக்குகள் 8 சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தருகிட பக்க மலைகள் உடைத்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்க ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட. இது வந்து பாரதியாரோட ஒரு கவிதை. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் விட்டுறாமல் இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த லெசனில் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து முல்லைப்பாட்டு கொடுத்துருக்காங்க. நப்பூதனார் எழுதின முல்லைப்பாட்டு. இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.